இந்த ரீடிங் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீடிங் உங்களுக்கு. நீங்கள் இந்த நொடி இந்த ரீடிங்கை பார்க்குற இந்த நொடி உங்கள் பர்சன் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. அவங்க நினைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் இந்த நொடி நினைவுகள். அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இன்றைக்கி ஈவினிங் 3:49 இல்லைனா ஏர்லி மார்னிங் 3:49 சப்போஸ் நீங்கள் முழிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, இல்லைனா உங்கள் உணர்வுகள், உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. குழம்பியிருக்கீங்களா, தெளிவாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கிடைக்குதா, என்ன நடக்குது அப்படின்னு ஈவினிங் 3:49 இல்லைனா சப்போஸ் இது நீங்கள் 3:49 தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இன்றைக்கி மிட் நைட் நாளைக்கு மார்னிங் நாளைக்கு ஈவினிங் வாட்ச் பண்ணுங்கள் என்ன எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னு. தட்ஸ் அ சைன், தட்ஸ் அ கிளியர் சைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த பர்சன் இந்த நொடியை நினச்சிட்ருக்காங்க. ஒரு புது வாழ்க்கை உங்களோட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க. இவனால் உங்கள் காதல் வாழ்க்கை ஒரு முட்டை மாதிரி தான் இருந்தது. இனிமேல் தான் முட்டையிலேருந்து வெளியில் வர போகிறீங்க. இட்ஸ் லைக் செப்பரேஷன் பீரியடாக கூட இருக்கலாம் உங்களுக்குள்ள. அதாவது நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன். உங்கள் காதல் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த அமைதிக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பம் வந்திருக்கும். இல்லைனா நீங்கள் அந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த நோ கான்டாக்ட் சைக்கிள், இல்லைனா ரன்னர் சேசர் சைக்கிள். நான் அவங்க பேசாமல் இருக்கிறது, நீங்கள் ஒன் சைடாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறது, இல்லை அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது, இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாற்றம், அந்த நிலை மாற போகிறது, அதை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு சயின்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா ஹையர் பவர் இங்கே இருக்குது. மேபி நீங்கள் ரொம்ப இன்ட்யூட்டிவ், இல்லைனா உங்கள் பர்சன் ரொம்ப இன்ட்யூட்டிவ்னா இங்கே பார்த்தீங்கன்னா 6 சக்கரா ரொம்ப ஓப்பனாக இருக்குது பாருங்கள். கீ ஹோல்லேருந்து வெளிச்சம் வந்துட்டுருக்கு. மேபி இந்த பர்சன் அவங்க வீட்டில் யாரோ கதை ஓட்ட வழியாக பார்த்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுலேருந்து அவங்க ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, சம்திங் லைக் தட். அதனால தான் அவங்க இந்த புது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்திருக்காங்க. ஓகே, இனிமேல் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது, நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஏன்னா ரொம்ப கீழே போயிட்டே இருக்காங்க அவங்க கூட இருக்கவங்க அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தவங்க ரூமில் ஓட்ட வழியாக பார்க்குறது வெரி இன்டீசென்ட், ரொம்ப கேவலமான வேலை. பட் அதையும் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பர்சன் அவங்கள பற்றின சில விஷயங்களை புரிஞ்சிருக்கலாம். சம்திங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நடந்திருக்கு. அதுவும் மேபி மிட் நைட், நான் சொன்ன மாதிரி 3:49 இது நடந்திருக்கலாம். அவங்க தூங்கியிருக்காங்கன்னு நினச்சி இவங்க பார்த்துருக்கலாம். அவங்க ஆக்சுவலாக அந்த லைட்டோட ஷேடு யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்மளால் சப்போஸ் நம்ம அந்த ஃபோக்கஸ் அந்த இதில் இருந்தோம்னா அந்த கீ ஹோல் கிட்ட நம்மளுக்கு நடமாட்டம் தெரியும். அப்படி தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அவங்க வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்க போகிறது. வாட் அ பியூட்டிஃபுல் இன்சிடெண்ட். ஸோ இதெல்லாம் தான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா பிரபஞ்சம் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறத பற்றி. என்ன மாதிரி ஆரம்பம் இருக்க போது, என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க இந்த நொடி அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த நொடி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம், என்ன ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்தது, வாட் இஸ் இஸ் கீ ஹோல் இன்சிடெண்ட். பிரபஞ்சம் ஏதோ தெளிய வச்சுருக்காங்க. நியூ பிகினிங், நான் சொல்லலை, நியூ லைஃப், நியூ பிகினிங். கண்ணா லட்டு தின்ன ஆசையா பிரபஞ்சம் கேட்குறாங்க. உங்கள் பர்சன் ஆமாம் 2 லட்டு தின்ன ஆசை அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்கள். 6 ஆஃப் கப்ஸ். உங்கள் பர்சன் உங்கள் கிட்ட வராங்க. இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. தட் இஸ் நோ நியூ லவ், அந்த ட்ராமா எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் லவ் யாரோ அவங்க உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. 9 ஆஃப் சோர்ஸ். இந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய வலியை உண்டு பண்ணியிருக்கு. அவங்க வாழ்க்கையில் ஏதோ நடந்திருக்கு ரீசெண்டாக. அதில் தான் அவங்களுக்கு ஞானம் பிறந்திருக்கு. ரொம்ப கீழ்த்தரமாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மேபி அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது ரொம்ப கீழ்த்தரமாக நடந்திருக்கலாம், ஃப்ராட் பண்ணியிருக்கலாம் இந்த கனெக்ஷனை முடிக்கிறதுக்கு, இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ். அதில் அவங்களுக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கு, ஒரு வழி. இனிமேல் இந்த வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது, இட்ஸ் டைம், நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு. யூஸ்வலாக இங்கே டாக் இருக்கும், ஒரு நரி இருக்குது. ஸோ அவங்களும் கொஞ்சம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். நீங்கள் தான் அவங்களோட லக், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கை அப்படி நின்று போச்சு. அதனால தான் அவங்க உங்களை நோக்கி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் இருந்தபோது அவங்க வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தது. நீங்கள் இல்லாத போது இப்போ வெறும் குழப்பம்தான் இருக்குது. ஆனால் இந்த குழப்பத்துலேருந்து அவங்களுக்கு தெளிவு தான் பிறந்திருக்கே தவிர குழப்பத்தில் அவங்க நின்று போகலை. ஸோ என்ன பண்ண போகிறாங்க இம்மீடியட்டாக, நியூ பிகினிங் அவங்க வேணும்னு தெரியும். வா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ். அவங்க பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா பணம் தான், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான் இப்போ அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இதை தான் நம்ம ரொம்ப நாளாக நம்ம ரீடிங்கில் பார்த்துருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா காதலுக்கு அவங்க மரியாதை கொடுக்கல. அதனால் என்ன தமிழில் சொல்லுவோம், என்ன தான் எண்ணெயை போட்டுக்கிட்டு மண்ணில் உரண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டும், புரண்டாலும். ஸோ இந்த காதலுக்கு அவங்க மரியாதை கொடுக்காத வரைக்கும், இந்த புது ஆரம்பத்தை அவங்க எடுக்காத வரைக்கும், அவங்க என்ன தான் வளர்த்தினாலும் செடி வளராது. அதுக்கு காரணம் இட்ஸ் லைக் அ கர்ஸ். இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சாபம். ஏன்னா அவங்க ஒரு ட்ரெஷராக, ஒரு பெரிய, இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பாருங்கள், நீங்கள் யாருங்கிற வேல்யூ உங்களுக்கு தெரியும், அது அந்த பர்சனுக்கும் தெரியும். நீங்கள் தான் அவங்களோட அபண்டன்ட் எனர்ஜி, நீங்கள் தான் அவங்களோட கார்னர் காப்பியா.
உங்கள உதாசீனப்படுத்திட்டு, இல்லைனா வந்து அப்பாவும் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பக்கத்தில் சொன்னாங்க, நாய்க்குட்டி சொல்லுச்சு அப்படின்னு இந்த பர்சன் ஏதோ சொதப்பி இருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையும் சொதம்பி தான் நிற்கும். எது வரைக்கும் அவங்க அதை ரியலைஸ் பண்ணி சரியான ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் இப்படி தான். 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் தான் உங்களோட லக்கு. குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். நீங்கள் வந்து அபண்டன்ட் எனர்ஜியில் இருக்கீங்க. இந்த பர்சன் காசு இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. இது அப்படியே மாறிடுச்சு. ஆக்சுவலாக பாஸ்ட்டில் இது அப்படியே உல்ட்டாவாக இருந்தது. அவங்க ரொம்ப வெல்தியாக இருந்திருக்கலாம், நீங்கள் அப்போ தான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அப்படியே எனர்ஜி மாறிடுது. ஏன்னா அவங்க பண்ண அவ்வளோ மேபி இந்த பர்சன் துரோகம் கூட பண்ணிக்கலாம். உங்களை விட்டு காசு பின்னாடி ஓடிருக்கலாம், இல்லைனா வந்து கோழை மாதிரி ஓடி போய் அப்பா அம்மா பின்னாடி ஒளிஞ்சிருந்துருக்கலாம். ஏதோ ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது. சீக்ரெட். இது வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிருக்காங்க. நான் போட்டு உடச்சிட்டேன். 5 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த பர்சனோட காசை திருடியிருக்காங்க. லிட்ரலாக திருடியிருக்காங்க. இல்லை பர்சனோட உழைப்பை திருடியிருக்காங்க. சம்திங். இந்த பர்சன் உழைச்ச உழைப்புக்கான பலனை இவங்க அனுபவிக்கலை. இப்போ அதனால தான் அது பிரச்சனை. அதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. 5 ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பச்சை துரோகம். ஃபேமிலி பண்ண துரோகம் தான். இதில் நீங்கள் வெளியாலெல்லாம் யாரும் இல்லை. ஃபேமிலி. இந்த பர்சன் வந்து ஃபோக்கஸை மாற்றணும். ஃபோக்கஸை காதலில் போட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அங்கே அபண்டன்ஸ் வரும். பாருங்கள், ஃபோக்கஸை மாற்றினாங்கன்னா பின்னாடி இருக்கிறது ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். புது ஆரம்பம், நியூ ப்ராஜெக்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. பின்னாடி வர 6 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். பேலன்ஸ். எப்படி பேலன்ஸ் வரும்? இங்கே இருக்க குயின் வந்து உங்களோட எனர்ஜி கொடுப்பீங்க. சரி, காசே கொடுப்பீங்கன்னு இல்லை, உங்களோட எனர்ஜி வந்து அதை விட வேல்யூபிள், பயங்கரமான வேல்யூ அதுக்கு. நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் இந்த பர்சன் மேலே திருப்பினீங்கன்னா இந்த பர்சனுக்கு எல்லா அபண்டன்ஸும் வந்துடும். திருப்பாத வரைக்கும் இந்த பர்சன் போண்டி தான். இட்ஸ் a வெரி கிளியர் மெசேஜ். இதெல்லாம் அந்த பர்சனோட மனசில் ஓடின்ட்டுருக்கு. அந்த கிளாரிட்டி தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காதல் இல்லை என்றால் நீ இல்லை, காசு பணம் இல்லை. 4 ஆஃப் வான்ஸ். சப்போஸ் அவங்க ஃபோக்கஸை திருப்பினாங்க அப்படின்னா பாருங்கள், இதுதான் இந்த டெக்கோட லக்கி கார்டு. இந்த 4 ஆஃப் வான்ஸ்க்கு பின்னாடி தான் இந்த லக்கி கார்டு இருக்குது. ஸோ இட்ஸ் அ கிளியர் சைன். கல்யாணம் பண்ண உனக்கு லக் வரும், இல்லைனா அப்படியே போயிடு. 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் இருக்கீங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் சரியான முறையில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எந்த செட்பேக்கும் வராது. இட்ஸ் வெரி கிளியர். பேஜ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். இந்த பர்சன் புதுசாக தான் ஆரம்பிக்கணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து எந்த ட்ராமாவும் போட முடியாது. இந்த பர்சன் கரெக்டாக தான் வரணும். மேனிப்புலேட் பண்ணுற எனர்ஜியில் உங்கள்கிட்ட வர முடியாது. உங்கள்கிட்ட வந்து காதல் இருக்க மாதிரி நடிச்சுட்டு இந்த என்ன சொல்கிறது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற ட்ராமா, இல்லை நான் வந்து என் கூட இருக்கவங்கள ப்ளீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ட்ராமா போடுறது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீங்கள் குயின் ஆஃப் சோர்ஸ். இங்கே வேலையே ஆகாது. ஸோ இந்த பர்சன் வந்தால் சரியாக தான் வரணும், இல்லைனா லாஸை ஒத்துண்டு அப்படி 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ்லேயே உட்காந்து என்ன தான் இந்த பர்சன் தலைகீழ தொங்குனாலும் 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் தான் இந்த பர்சனுக்கு கடைசி வரைக்கும். இந்த காதலுக்கு மரியாதை தராத வரைக்கும் இந்த பர்சனோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மேலே போகவே போகாது. இந்த ரியலைசேஷன் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. பர்சன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. நீங்கள் இல்லாத சமயத்தில் குட்டிக்காரனை போட்டிருக்காங்க. அந்த பழைய ஸ்டேட்டஸை கொண்டு வரத்துக்கு, இல்லைனா காசு சம்பாதிக்கிறதுக்கும் ஒன்றும் வேலைக்காகல. பிரபஞ்சம் எங்கே 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 போகிற ஸ்டாப் அப்படின்னு நிறுத்தி டேக் டைவர்ஷன் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்னிங். You are the water to my ocean. It's a blockage. நீங்கள் தான், நீங்கள் இல்லாமல் தண்ணி வற்றி போச்சு அங்கே. ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. அதான் நீங்கள் இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை. இப்போ ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க இந்த பர்சன். டல்லாக இருக்காங்க. இந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறது, அந்த எந்தும் இல்லை, ஃபோர்ஸ் இல்லை, அந்த பேஷன் இல்லை வாழ்க்கையில். நீங்கள் இருந்த வரைக்கும் உங்களை பார்த்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. உங்கள் எனர்ஜியை சக் பண்ணியாச்சு, உங்களோட பிளெஸ்ஸிங்கை உருவியாச்சு. இப்போ நீங்கள் உங்கள் பிளெஸ்ஸிங்கை கையில் எடுத்துட்டீங்க. என்ன ட்ராமா இங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க. குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இப்போ உங்கள் லாஸ் 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 எது எடுத்தாலும் விளங்கலை. அதுதான் நடந்துட்டுருக்காங்க. இது பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுக்குற பாடம். இது வரைக்கும் இந்த பாடம் தொடரும். ரியலைசேஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களை சரியாக ட்ரீட் பண்ணணும். இந்த காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உங்களை ஒழுங்காக பார்த்துட்டு கல்யாணத்தை நோக்கி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனாங்கன்னா பின்னாடியே லக்கு துரத்திட்டு வரும். அப்படி இல்லைன்னா 4 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் அந்த பர்சனுக்கு கடைசி வரைக்கும் கடவுள் கொடுக்குற சபம். இது இந்த நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும் என்ன சொல்ல விரும்புகிறாங்க. லவ் இஸ் கேரிங் ஃபார் ஈச் அதர் ஈவன் வென் யூ ஆர் ஆங்க்ரி. நான் சொல்லலை, நீங்கள் கோவமாக இருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பர்சன் ஸ்டில் லவ்ஸ் யூ. நீங்கள் கோவமாக இருக்கீங்க, நீங்கள் திரும்பி கூட பார்க்கல, இருந்தாலும் வந்து அவங்க உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கேன்றாங்க. திஸ் இஸ் கால் லவ். ஓ, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இங்கே பார்த்தீங்கன்னா
டு நாட் ஃபர்கெட் தட் ஐ லவ் யூ. இந்த பர்சன் வந்து இன்னும் உங்களை நேசிக்கிறாங்க. அதுதான் இந்த கார்ட்லேயும் அதை தான் சொல்கிறாங்க. நீ கோவமாக இருக்க, நீ என்கிட்ட பேசல, தட்ஸ் ஓகே, பட் ஸ்டில் ஐ லவ் யூ. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா யூ மேக் மீ ஹாப்பி. இவ்வளோ நேரம் அதான் பார்த்தோம். ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. நீங்கள் வந்து ரொம்ப இந்த பர்சன் வந்து உண்மையான சந்தோஷத்தில் இருக்க வைக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? மனுஷனுக்கு நிம்மதி ரொம்ப முக்கியம். சந்தோஷம், அதாவது அப்பளுக்கு இல்லாத சந்தோஷம் வேணும். பர்ச்சேஸ் பண்ணனால வர சந்தோஷமோ இல்லை ஒரு காரை வாங்கி கெத்து காட்டுறதுனால வர சந்தோஷம் நிலைக்காது. ஏன்னா உங்களோட 1000 பேர் கோடீஸ்வரங்க அங்கே இருப்பாங்க. அந்த ஆசை என்றைக்குமே நிற்காது. அது இல்லை உண்மையான சந்தோஷம், உண்மையான காதல். அந்த காதலில் சரி நம்ம பண்ணுற ஒருத்தங்க விட்டு கொடுக்கறது, பண்ணுற சின்ன சின்ன தியாகங்கள், இதனால் வர சந்தோஷம்தான் வந்து பியூட்டிஃபுல்லான சந்தோஷம். அவங்க சொல்கிறது உண்மை தான், அவங்க வந்து பொய் சொல்லலை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் மை சன்ஷைன், மை ஒன்லி சன்ஷைன். நீங்கள் தான் அவங்களோட ஒரே ஒரு காதல். அவங்க வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை. அது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். இங்கே இல்லை, அவங்க வானம் மிரண்டு போச்சு. இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பாருங்கள் கண்டிப்பாக. இது பார்த்தீங்க அப்படின்னா ஐ லவ் இரிட்டேட்டிங் யூ. மேபி இது நீங்கள் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து கோச்சிட்ருக்கீங்க. தே வாண்ட் டு இரிட்டேட் யூ. உங்களை என்னென்னமோ டார்ச்சர் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அசையவே இல்லை, கல் மாதிரி இருக்கீங்க. மேபி இந்த பர்சன் உங்களை டீஸ் பண்ண பார்க்கலாம், இல்லைன்னா ஏதாவது ட்ரிகர் பண்ண பார்க்கலாம். நீங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி, யார் எங்கிட்டே வா அப்படின்றீங்க நீங்கள். மை ஹார்ட், வாட் இஸ் திஸ்? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மை ஹார்ட் is always will be yours. Yes, and I don't know what language this is, பட் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா என்னோடய காதல் எப்போவுமே உனக்கு தான், இப்போ இல்லை எப்போவுமே. ஓ, நவ் அண்ட் ஆல்வேஸ் யுவர்ஸ், அதை தான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. பட் அந்த ஒரு வேர்டு என்னென்னு என்னால் சரியாக படிக்க முடியல. அது ஒரு மாதிரி கிளார் அடிக்கிறது. ஸோ ஐம் சீயிங் 11:55 இட்ஸ் அ சைன். ஓவா, நிறைய அலைன்மெண்ட் பார்க்குறேன். 11:33 அந்த ரீடிங்கில், இது 11:55 இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைன். ஏன்னா இந்த கலெக்டிவ் வந்து அலைன் ஆகிட்ருக்கீங்க உங்களோட கனெக்ஷனை நோக்கி. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் நியூ பிகினிங். ஸோ வந்து அதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். இங்கே ஒருத்தர் ஏமாத்துறதுலையோ அடுத்தவங்கள ப்ளீஸ் பண்ணி காதலை வந்து குழி தோன்றதுலையோ பிரயோஜனம் இல்லை. ஸ்டே லாயல் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.